இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டியது அவசியம் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இன மத பேதமின்றி நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துடன் இலங்கையர் என்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பணிமனைக்கு சென்றிருந்ததோடு அதன் ஊழியர்களையும் ஏனைய ஊடகவியலாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது உதயன் பத்திரிகை பணிமனையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி, பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், தலைமை ஆசிரியர் பிரபாகரன் ஆகியோர் ஜனாதிபதியை வரவேற்றனர். யாழ் நாகவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசைகளை பெற்றுக்கொண்டார். யாழ்ப்பாணம் கோவிலான் கலங்கரை விளக்கத்திற்கு அப்பால் இலங்கை கடற்பரப்பில் இலங்கை கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இணைந்து நேற்று தேடுதல் நடவடிக்கையை நடத்தினர். இதன்போது 4 இந்திய மீனவர்கள் இந்திய மீன்பிடி படகுடன் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருந்தனர். நாட்டின் கடற்பரப்பை மீறி வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும், உள்ளூர் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடற்படை வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்கள் மீன்பிடி படகுடன் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மிலாடி மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி பிரவேசித்து அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் முன்வைத்த முறைப்பாட்டை அடுத்தே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்துக்கு அருகில் உள்ள வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 இளைஞர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரத ரட்னத்துறையின் புதல்வர் அபினவ் ரட்னத்துறையின் வாய்ப்பாட்டு மற்றும் மிருதங்க அரங்கேற்றம் நேற்று மாலை 5:30க்கு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்றது. அபினவ் ரட்னத்துறை வாய்ப்பாட்டை இசை பேரொளி ஆரூரன் அருணந்தியிடமும், மிருதங்கத்தை இந்தியாவின் சிறந்த மிருதங்க வித்வான் நவயுக நந்தி பத்ரி சதீஷ்குமாரிடமும் கற்றுத் தேர்ந்தவராவார். இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மூத்த அறிவிப்பாளர் திரு BH அப்துல் ஹமீத் அவர்களும், சிறப்பு விருந்தினராக கலாசுரி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள், கலை அபிமானிகள், ஊடகவியலாளர்கள் என பெருமளவானோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். அபினவ் ரட்னத்துறை தனது சிறந்த குரல் வளத்தாலும் மிருதங்க கச்சேரியாலும் வந்திருந்த பார்வையாளர்கள் அனைவரது ரசனைக்கு விருந்தளித்ததோடு அனைவரது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார். ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொத்து கொத்தாக இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினர். இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருக்கும் தங்கலான் திரைப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். விக்ரமுடன் பார்வதி மேனன், மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். GV பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார். படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. பழங்குடியினரின் வாழ்வியல், அவர்களது கலாசாரம் மற்றும் உடை என ஒட்டு மொத்தத்தையும் கண்முன் காட்டுகிறது விக்ரமின் கெட்டப். தங்கலான் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது என்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. தங்கலான் படத்தின் இசை வெளியீட்டு விழா எதிர்வரும் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்நிலையில் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள தங்கலான் வார் என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் நடிகர் விக்ரம் பகிர்ந்துள்ளார். பாடகரும் பாடலாசிரியருமான அறிவு எழுதியுள்ள இந்த பாடலை GV பிரகாஷ்குமார் மற்றும் அறிவு ஆகியோர் பாடியுள்ளனர். நடிகர் விஜய் நடிக்கும் கோட் படத்தின் 3வது பாடல் நேற்று வெளியானது. விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் மேல் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
2 கதாபாத்திரங்களில் விஜய் நடித்து வருவதால் ரசிகர்கள் படத்தின் வெளியீட்டுக்காக காத்திருக்கின்றனர். இந்த நிலைமையில் கோட் படத்தின் ட்ரெய்லர் இம்மாத இறுதியில் அல்லது அதற்கு முன்பாக வெளியாகும் என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. அனிருத் இசையமைக்கிறார். அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் என பலரும் நடித்துள்ளனர். இந்த படத்தில் ரஜினியின் மனைவியாக மஞ்சு வாரியார் நடித்துள்ளார். அது பற்றி அவர் கூறும்போது, இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்தின் படம். நான் அவர் மனைவியாக நடித்திருக்கிறேன். படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. ஆனால் நான் இன்னும் டப்பிங்கை ஆரம்பிக்கவில்லை. என்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போது தனிப்பட்ட முறையில் நான் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்கிறேன். என்னை இப்படி அழைப்பதால் தேவையற்ற விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளன. இது போன்ற பட்டங்கள் எனக்கு தேவையில்லை. பார்வையாளர்களின் அன்பு மட்டுமே போதும் என்று மஞ்சு வாரியார் தெரிவித்துள்ளார். வட மாகாணத்தில் 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி யாழ்ப்பாணம் ஆவரங்கால் நடராஜா ராமலிங்கம் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இறுதிப் போட்டியில் மன்னார் துள்ளு குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை அணியும் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி அணியும் மோதிக்கொண்டன. இப்போட்டியில் மன்னார் துள்ளு குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை அணி சாம்பியனாக தெரிவானது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.